அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி சோள தோசை தான் ஊற்றிருந்தேன். எப்போயுமே சோள தோசையை மெல்லிசாக தானே ஊற்றி சாப்பிட்றோம். இன்றைக்கி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணியிருந்தோம். பட் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இல்லைங்க. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மெல்லிசாக ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த சோள தோசைக்கு கார சட்னி தான் அரைச்சிருந்தேன். கார சட்னி ரெசிபி சோளமாவு ரெசிபியில் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் செஞ்சுருக்கேன். பசங்களுக்கு முன்னாடிலாம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. இப்போல்லாம் என்னென்னு தெரில, ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே மிரண்டு ஓடுறாங்க. அதனால் கஸ்டர்ட் மாதிரி செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனதுனால ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்ட்கான லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுடு சுடு சோறு. இன்றைக்கி குக்கரில் தாங்க வச்சுருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது கூட ஒரு ஆம்லேட்டும் ஊற்றி வச்சாச்சு. இன்றைக்கி நிறைய காய்கறிகள் சேர்த்துட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இது கூட பாவக்காய் ஃப்ரை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.